ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சவர்மா. ஏற்கனவே நான் நேற்று வந்து இந்த சவர்மா பிரெட் எப்படி பண்ணணும் அந்த பேஸ் அப்படின்னு காமிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இதுக்கு இன்னைக்கு வந்து அதை வச்சு சவர்மா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து அந்த பிரெட்டை வச்சு பண்ண பீஸா. இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன், அதாவது பிரெஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கடைகளில் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி தான் அதை வந்து அப்படி அடுக்கி வச்சுருப்பாங்க. நமக்கு அந்த மாதிரி இல்லை, அதனால் டவாவில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸ்லைஸாக கட் பண்ணால் நல்லா சீக்கிரம் அது நிறைய மசாலா வந்து நல்லா கோட் ஆகும். அதில் நமக்கு வந்து கடையில் இருக்கிற மாதிரி அந்த டேஸ்ட் வரும். அதுக்காக இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கூட நல்லா போன்லெஸ் பீஸ் எடுத்து அதை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணுறனால மசாலா வந்து நல்ல சிக்கனில் வந்து நிறைய இடத்துல நல்லா பிடிச்சிருக்கோம் உள்ளே வரைக்கும். நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டோன்னா உள்ளே வந்து ரொம்ப மசாலா இருக்காது, ஒயிட்டாகவே இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் இதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு மணி நேரம் அதை வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சமாக வினிகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் இல்லைனா லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நான் வந்து இது குடமிளகா, அப்புறம் வெங்காயம், அப்புறம் முட்டைக்கோஸ், இந்த 3 எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன் குட்டி குட்டியாக. இப்போ நம்ம மயோனைஸ் பண்ணிக்கலாம். நான் மயோனைஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். கடுகு, அப்புறம் பூண்டு அதெல்லாம் நல்லா பல்ஸ் பண்ணிவிட்டு 2 முட்டை சேர்த்துக்கிறேன். ஏன்னா சவர்மாக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக மயோனைஸ் தேவைப்படும். அதனால் நான் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு பெரிய லெமன் ஜூஸ் சேர்த்து ஏதாவது ஆயில் சேர்த்து நல்லா லைட்டாக பல்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பல்ஸ் பண்ணுங்கள். நல்லா சூப்பரான மயோனைஸ் கிடச்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி மயோனைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது கார்லிக் சாஸ். இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஒரு டவாவில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சிக்கனை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தின் ஸ்லைஸாக இருக்கனால சிக்கனோட எல்லா பக்கமும் நல்லா மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். நல்லா பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நம்மளோட சவர்மாக்கு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். வெங்காயம், குடமிளகா, அப்புறம் முட்டைக்கோஸ் 3 சேர்த்துட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துக்கோங்க. எல்லா சிக்கனையும் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால நிறையா வந்து சிக்கன் வச்சுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு மயோனைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த ஷவர்மா பேஸ் இருக்கு இல்லையா, கடையில் பண்ணுற மாதிரியே லைட்டாக தீயில வாட்டிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம இதை அசம்பிள் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மயோனைஸ் தடவிக்கோங்க. அப்புறம் நம்மளோட சிக்கன், வெஜிடபிள்ஸ் அந்த மிக்ஸை சேர்த்து உள்ளே வச்சுக்கோங்க. வச்சு லைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கீழே ஒரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு ரோல் பண்ணி சாப்பிட வேண்டியதான்.
அவ்வளோதான், நல்லா கடைகளில் கிடைக்கிற ஒரு சூப்பரான ஷவர்மா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா அப்படி கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.